வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மைசூர் மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசை தான் மெயினா பண்ணுவோம். அந்த தோசையில ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா மைசூர் மசாலா தோசை. சாதாரண மசாலா தோசைக்கும் மைசூர் மசாலா தோசைக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, மைசூர் மசாலா தோசையில மேல கொஞ்சம் ரெட் சட்னியை தடவுவோம். அந்த ரெட் சட்னியை உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி தடவிக்கோங்க. அதாவது லைட்டாவோ இல்லாட்டி திக்காவோ தடவிக்கோங்க. மைசூர் மசாலா தோசைக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். மசால் தோசை பண்றதுக்கு 2 கப் பச்சரிசி, 2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கணும். அதுல தேவையான அளவு தண்ணியை ஊத்தி நல்லா அலசிட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஊற வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்துல 1 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி உளுந்து முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஊற விடணும். ஒரு கப் அவலை ஒரு பாத்திரத்துல எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊத்தி ஊற விடணும். இதை எல்லாத்தையும் குறைஞ்சது 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற விடணும். இப்போ 5 மணி நேரம் கழிச்சு ஒரு கிரைண்டர்ல ஊற வச்ச உளுந்து சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டு அரைக்கணும். ஊற வச்ச தண்ணிய கீழே ஊத்தாம அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ உளுந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை தனியா எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே கிரைண்டர்ல ஊற வச்ச அரிசியையும் அவலையும் சேர்த்து அரைக்கணும். ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டு தேவையானப்ப தண்ணிய ஊத்தி கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அப்பதான் தோசை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். மாவு நல்லா கொஞ்சம் கொரப்பா தான் இருக்கு. இப்போ மாவு மசிஞ்சிடுச்சு. அதை அரைச்சு வச்சிருக்கிற உளுந்த மாவுல சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் புளிக்க விடணும். மிக்ஸ் பண்ணின மாவை 2 பாத்திரத்துல பாதி பாதியா ஊத்திக்கணும். ஏன்னா புளிக்கிறப்ப மாவு டபுள் ஆகி வரும். இப்போ மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ மசாலா தோசை பண்றதுக்கு ரெட் சட்னி பண்ணணும்.
அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 8 வத்தல், நான் இங்க காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சிறிய நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கணும். அப்புறம் அதுல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அப்பதான் நல்லா மசியும். அவ்வளவுதான், ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின 1 இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல வெட்டி சேர்த்துக்கணும். வெங்காயம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும். வெங்காயம் லைட்டா கலர் மாறினா போதும், பிரவுன் கலர்ல ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கணும். அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விடணும். அவ்வளவுதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதுல கொஞ்சம் லெமன் ஜூஸையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அருமையா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப தோசை பண்ணிடலாம். அதுக்கு தோசை கல்ல மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். கல்லு நல்லா சூடானதும் தோசை மாவை கல்லுல ஊத்தி நல்லா தின்னா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு மேல நெய் இல்லாட்டி பட்டர் இல்லாட்டினா எண்ணெயை கூட ஊத்திக்கலாம். நான் இங்க நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். மாவு வெந்ததும் ரெட் சட்னிய உங்களுக்கு தேவையான அளவு தடவி அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசாலாவையும் வச்சு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான், மசாலா தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.